வாழ்க்கையே பொறுக்கணும். வந்து தான் பார்க்கணும். இதுதான் கடைசி விளக்கம். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? இவ்வளோ கஷ்டத்தில் இந்த ஆலை மடுப்புக்குள்ள அந்த அம்புட்டானண்டியும்னா ஆளே இல்லை. கதை முடிஞ்சு கந்தல். அதோட இங்கே வரங்க மீன் இல்லை. இங்கே வரங்க மீன் இல்லை. என்னண்டு போகிற போக்கு நம்ம என்ன ஒரு உலகமாக இருக்கிறாப்பா இது. இப்போ இப்படியே கிளம்புற இப்போ 4 மணி 3 மணிக்கு எழும்பி வந்துருந்து பார்த்துருந்து இது எஞ்சி அந்த அமைதியை கண்டு அப்படி இப்படி தள்ளி தான் போகணும். இல்லையோ ஆள் ஃபினிஷ். அந்த சூழ்நிலையில் வாழ்க்கையே பொறுக்கணும். வந்து தான் பார்க்கணும். இதுதான் கடைசி விளக்கம். இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? நிலைமை தான் இது. காலையில் வந்தோடனே பயம், உங்களுக்கு போகிறது கஷ்டம். அதனால இப்படிதான் சரியா பயந்து பயந்து தான் போய் வாரோம். அது போய் மீன் சரியா தொழிற்சவப்பா கிடக்கு. இந்த வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக கொஞ்சம் உதவி செய்தால் நல்லா இருக்க வேண்டிய யோசிக்கிறோம். கடற்கொடைக்காரர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யத்தான் வேணும். இங்கே போய் மீன் காணாது. இவ்வளோ பேர் ஆக்களுக்கு இந்த மீன் எங்களுக்கு காணாது. காலையில் போகிறது கஷ்டம்.
அடுத்தது போக விட்டு போட்டு காற்று மப்பு வந்து கடல் வந்தால் கரையை வரையலாது. இது 12 மாதம் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சரியான கஷ்டம் 3 மாதம் சில கஷ்டப்படுது. எந்த 1-2 கோடியை தாண்டி எவ்வளோ போய் கொண்டு இருக்கு. அரசாங்கம் போனான்னு சொல்லுது. என்ன கைத்து நிலைமையால போய் கொண்டா இருக்கும். ஆனால் என்னவோ எங்களுக்கு உதவிகள் செய்தால் மிச்சம் நன்றியாக இருக்கும் எங்களுக்கு. அதான் நாங்கள் என்ன செய்கிற கைத்தறித்தல் மீதான் போகிறதுனால கடைசி நான் போய மாட்டோம். கொஞ்சம் தான் போகிறேன். இரண்டாக இன்றைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும். நடுக 2 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் கிடைக்குமெண்டா அது போக தேவை. 3 மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 1000 500கள் 2000 கிடைக்கும், 3000 கிடைக்கும். மக்கி தொழிலமா இல்லை இது. அந்த என்ன குடும்பமும் கைத்தமா இல்லாட்டி குடும்ப கஷ்டம்தான். 3 மாதம் திறமும் கஷ்டம் எங்களுக்கு. எல்லாரும் மாதிரியா போட்டுக்கிட்டு கையை காலை போட்டு போட்டு இருக்கிறத சில டைம் 3 மணிக்கு போகிறோம், மீன் தான் வரான். காத்தியில் தான் நிலைமையில சில டைமில் மீன் பாடு, சில டைமில் சும்மா வரான். மீன் வேண்ட நிலைமை காரணம்னு சொன்னால் இங்கே மேல்கடலில் லைட்டுகள் இருக்கிறதால இந்த மீன் பாடுகள் பிடிக்க கஷ்டமாக இருக்குது மீனவர்களுக்கு. அவ்வளோ இதில் இருக்கு. ஏன்னா மீன் சுருக்கு வைக்கிறாங்க. அடுத்து என்ன காரணம்னா நிலச்சுருக்கு அடிக்கி நிலத்துக்கு கீழே லைட் இறக்கிறதால தான் இங்கே தோணி மீனவர்களுக்கு சரியான தட்டுப்பாடு தொழில். அவங்க தான் இங்கே சுருக்கை கொண்டு அடித்து மீன் எடுத்து ஏற்றிட்டு போகிறாங்க. வந்து இந்த மாதிரி இதெல்லாம் லைட்டில் வச்சு அடிக்காங்க. இதான் பிரச்சனை. என்ன தோணி மீனவர்களுக்கெல்லாம் சரியான கஷ்டம். 3 இறந்தாண்டாங்க. காலெல்லாம் காயம் வந்தது. நேற்று மீன்பாடு இல்லை. திரும்ப சும்மா வந்தாங்க. எங்களுக்கு இந்த அரசாங்க போட்டுகளுக்கெல்லாம் வலை கொடுக்குறாங்க. இந்த தோணியாக்களுக்கு வலை ஒன்றும் தான் இருக்கும். போட்டுக்காராக்கள் வந்து வலை கொடுக்குறாங்க. தோணிக்காராக்களுக்கு இந்த கொடுப்பணும் இங்கே வழங்குறது. எல்லாம் போய் வந்து மீன் இல்லை இந்த வாரங்களை போய் சும்மா வந்து இருக்கும். இதுகளுக்கெல்லாம் நல்ல இதுகளை பார்த்து இந்த போட்டுக்காராக்களெல்லாம் என்ன கொடுக்காங்க, வலை கொடுக்காங்க. தோணிக்காராக்களுக்கு எதுவும் எந்த நிவாரணமும் இதுவரைக்கும் கொடுத்தது இல்லை. மீனவர் தான் முழு மீனவர் தான். முழு மீனவர் தான். தோணி மட்டும் ஒரு 110 கிட்ட இருக்கு. போட்டு கொஞ்சம் குறைவு தான், 50 கிட்ட வரும். அவ்வளோ தோணி இதுவரைக்கும் தோணிக்கு எதுவும் கொடுத்துட்டு வருஷமாக தொழில் அடிபட்டது. இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த நிவாரணமும் கொடுக்கல. வீட்டில் வாங்கணும் பட்டினி தான். வேறு என்ன கடலுக்கு போனால் தான் இந்த அண்டைக்கு போய் வந்து ஒன்றும் இல்லை. பாருங்களேன் பார்த்தீங்க, வலை கொடுக்காங்க, நிவாரணங்கள் கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த கடத்தொழிலில் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் எதுவித இதுவும் சரியும் இல்லைன்னு. Hey!